கருப்பு சூர்யா, ஆர்ஜே பாலாஜி, த்ரிஷா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கருப்பு நெருப்பா தரமா அந்த போக தான் பார்க்கலாம். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பயங்கர ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஓகே, சூர்யாவுக்கு இது ஒரு கம்பேக் தான். சூர்யா வேறு லெவலில் நடிச்சிருக்கிறார், அதில் எந்த முரண்பாடும் இல்லை. ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ஜே பாலாஜியோட படம். இதில் வந்து சூர்யா வந்து எக்ஸ்டெண்டட் கேமியாவாக தான் வர்றார். ஒரு 15-16 சீன்ஸ் தான் பாடுறார். அதோட அவரோட இன்ட்ரடக்ஷன் வந்து 40 மினிட்ஸுக்கு பிறகு தான் வருது. ஒரு 35 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸுக்கு பிறகு தான் அவரோட இன்ட்ரடக்ஷன் வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தை ஆர்ஜே பாலாஜி, த்ரிஷா, அந்த மலையாள ஆக்டர் இந்திரன் ப்ளஸ் அவருடைய டாக்டர் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொண்டு போகிறாங்க. படத்தில் கதையின்படி ஆர்ஜே பாலாஜி, த்ரிஷா வந்து லாயர். ஆர்ஜே பாலாஜி இந்த அந்த கோர்ட் சீன்ஸுக்குள்ளே தான் எல்லாமே நடக்குது. அவர் தான் அதுக்குள்ளேயே தாதா டான்னு சொல்லலாம். அவரை மிஞ்சி வேற ஒருத்தராலும் ஒன்றும் பண்ண இல்லாது. ஆர்ஜே பாலாஜி இந்த கேஸ் பிடிச்சி வைக்கிறாண்டா லஞ்சம், இந்த லஞ்சத்தை கொடுத்து தான் ஜட்ஜ் எல்லாத்தையும் கவர் பண்ணுறான். அப்படி என்ன சொன்ன காட்டத்தில் இந்த இந்திரன் அந்த அவர்கிட்ட மகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஆட்டோட கேட்க அவங்க நகையெல்லாம் பறி போகுது. என்னென்னா மகளுக்கு வந்து சிகிச்சை பண்ணணுமென்று. ஸோ இதுக்குள்ளே சூர்யா அப்படி வர்றார். சூர்யா வந்து ஒரு காடாக வர்றார், கருப்பு சாமியாக வர்றார். அவர் உண்மையில் கடவுள் இந்த படத்தில். அதனால த்ரிஷாக்கும் அவருக்கு ரொமான்ஸே இல்லை. விஜய் ஃபேன்ஸை ஹாப்பி பண்ணுறதுக்காக விஜய் படத்தோடைய ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் வச்சுங்க. ஸ்பெஷலாக செகண்ட் ஹாஃபில் வந்து லேயோ ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து போகுது. ஸோ இதில் கணக்கு லாஜிக்கல் மீறல் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் அப்படி இருந்தும் படம் செகண்ட் ஹாஃப் பிறகு வேற ஒரு டைமென்ஷனை நோக்கி போகுது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃபில் நல்ல டல்லாக இருக்குது. எனக்கு கதை வேறொரு பக்கத்துக்கு போகுது. ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு படம் முடிஞ்சுது. கிளைமேக்ஸில் வந்துட்டு அதில் ஒரு 10 நிமிஷம் ஒரு காட்சி விட்டுருக்குறாங்க. யூஎல்ஜி பார்ட் 2வா இல்லாட்டி கருப்பு பார்ட் 2வான்னு தான் எனக்கு இது வரைக்கும் விளங்குது. ஆர்ஜே பாலாஜி தான் வர்றார். அதெல்லாம் தேவையில்லை, தூக்கி இருக்கலாம். படத்தோட மைனஸ் வந்து திரைக்கதைன்னு தான் சொல்லுவேன். ப்ளஸ் சாய் அபிநங்கர் அவர் அந்த பாட்டு நல்லா போட்டிருக்கிறார். பிஜிஎம் அனிருத் ஸ்டைலில் போட்டிருக்கிறார். அவர்கிட்ட ஸ்டைலில் இருந்து ஒன்றும் வரையில. அந்த கருப்பு சாமியெல்லாம் வந்து ஆடைக்க அந்த கடைசி கிளைமேக்ஸில் அந்த காந்தாரா வந்து எல்லாம் ஆடைக்க அந்த காந்தாரான்ற இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க. அந்த கிளைமேக்ஸ் அதை ரீஷூட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஸ்கிரிப்டில் இருந்த கதை வேறு. அவங்க இப்போ இந்த காந்தாரா என்ன வசூல் அடித்ததோ அதுக்காக ரீஷூட் பண்ணி திருப்பி இந்த சீன்ஸை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அதில் ஒரு கருப்பு சாமி வந்து அடைக்க எப்படி இருக்கும், ஒரு லேயர் ராஜா, ஒரு ஏஆர் ரஹ்மான் ஒரு மியூசிக்கை போட்டால் எப்படி இருக்கும், அந்த நாட்டின் நரம்பு தியேட்டர்லாம் ஆடணும், அதெல்லாம் இதில் மிஸ்ஸிங். த்ரிஷா படத்தில் ஏன் வர்றாங்கன்னு தெரியல. அவங்க மூலமாக சில விஷயங்கள் நடக்குதான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவாவுக்கு அவ்வளோத்துக்கு பெரிய ஸ்கோப் இல்லை. இந்த மாஸ்டர் ஸ்டைலில் தான் இந்த படத்தை ட்ரை பண்ணிக்கணும். என்னென்னு சொல்ல, சூர்யாவுக்கு 40 நிமிஷத்துக்கு பிறகு தான் என்ட்ரி, எப்படி விஜய்க்கு 35 நிமிஷத்துக்கு பிறகு மாஸ்டரில் என்ட்ரி கொடுக்குறாருண்டு அதே ஸ்டைலில் தான் சூர்யாவுக்கு செஞ்சுக்கிறாங்க. ஆனால் மாஸ்டரில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா சீன் விஜய் சேதுபதி வரணும். இதில் வந்து சீன் ஆர்ஜே பாலாஜி, சீன் ஆர்ஜே பாலாஜி, எங்கேயோ இருக்கா சூர்யா, திருப்பி சீன் ஆர்ஜே பாலாஜி, சீன் ஆர்ஜே பாலாஜி. இப்போ இந்த லாங்குக்கு ஒரு கொஞ்சம் கட்டத்துக்கு சூர்யா, திருப்பி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ஜே பாலாஜி. இது ஒன்று தான் பயங்கர மைனஸாக இருக்குது. ப்ளஸ் கோஸ்ட்ரா இந்த படத்துலேருந்து அந்த இன்டர்வல் பக்குகள்லாம் இன்ஸ்பைரை பண்ணி காப்பி அடித்து ஒரு புதுவிதமாக ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு கருப்பு சாமியை வந்து வேட்டையாடிட்டு போகிறார். ப்ளஸ் சூர்யோட இன்ட்ராக்ஷனும் சூப்பராக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம் இந்த ஸ்கிரிப்டில். அதோட ஆர்ஜே பாலாஜி வில்லனாக பார்க்குறதும் அது அந்த ஒரு அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு காமெடி ஒன்று பண்ணுறா, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அதில் காமெடியை நான் பிச்சு தள்ளி வைக்கிறேன். ஆனால் ஆஸ் அ வில்லனா இது ஒரு காமெடி மூஞ்சியே வில்லனா என்னால் ஏற்றுக்க முடியல. இதில் ஜோகி பாபுவும் நடிச்சிருக்கிறேன். ஆனால் ஜோகி பாபுன்ற கட்டங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னு தான் தெரியலை. கால் ஷீட் கொடுக்கலையா இல்லாட்டி ஒழுங்காக ஷூட்டுக்கு வரலையான்னு நான் தெரியலை. மற்றபடி என்ன சொல்கிறது, ஒன் டைம் வாட்சபிள். என்னுடைய ரேட்டிங் 5க்கு 3 கொடுக்கலாம். தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். ஒன் டைம் வாட்சபிள். சூர்யா டெஃபினட்டாக ஒரு கம்பேக்காக இருக்கும். சூர்யா ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கும். எனக்கு ஒரு ஒகேஷன் இருந்தால் எதிர்பார்ப்போட போனான். ஆனால் கொஞ்சம் டிசப்பாயிண்டட். மொத்தத்தில் கருப்பு
வெறுப்பு. மீண்டும் ஒரு ரவியோட சந்திப்போம். மீரோடு.